அண்ணன் செல்வ பிறந்தவை, அண்ணன் செல்வ பிறந்தவை, மாயத்தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தவை, மாயத்தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தவை, மாயத்தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தவை. பிரதமர் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காரு. இதனால தேர்தலில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம்? பிரதமர் இந்தியாவில் எவ்வளவோ பெரிய வேலை இருக்கிறது. அவர் வசதிக்கு ஏற்ப தேர்தல் ஆணையத்திடம் அவருடைய சுற்றுப்பயண நிகழ்வுகளை ஒட்டி ஒரு கட்டம் முதல் 7 கட்டமாக தேர்தலை அவர் வசதிக்காக அவருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மாநகராட்சி தேர்தல், ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு எப்படி மாவட்ட தலைவர்கள் பரப்புரை செய்வார்களோ அப்படி சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து வருகிறார். எப்படியாவது தமிழ் மண்ணில் காலை பதிக்க முடியுமா என்ற ஒரு பேராசை இருக்கிறது. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் பிரித்தாளும் கொள்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற பிஜேபியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மண் சமூக விடுதலைக்கான மண், சமூக நீதிக்கான மண். ஆகவே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், பாஜகவுடைய பிரித்தாளும் கொள்கை, இந்தியர்களிடையே பிரிவினை ஏற்படுத்துதல், உள்நாட்டு மக்களை வெளிநாடு சக்திகளுக்கு விட்டு கொடுத்தல், வெளிநாட்டு சக்திகளிடம் நிதி பெறுதல், இப்படி போன்ற நாட்டிற்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபோதும் இந்த தேர்தலில் இந்திய மக்கள் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை அனுமதிக்க மாட்டார்கள். திருச்சி பிரச்சனை என்பது வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வைகோ சொல்றாரு காங்கிரஸ் தான் வந்து தாரவாத்து கொடுத்துச்சு, திமுக தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சார் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு? ஏற்கனவே திருச்சி வந்து காங்கிரஸா இருந்தது. ஒரு தலைவர்களுக்கும் ஒரு பார்வை, ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த தேசத்தின் மீது ஒரு பார்வை வேணும், இந்த நாட்டின் மீது ஒரு பார்வை வேணும். அன்னை இந்திரா காந்தி அவர்களை வாஜ்பாய் அவர்கள், நரேந்திர மோடி தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய தந்தையாகவும் தேசத்தின் அந்த கட்சியுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டவர் மோடி. ஆனால் மோடி ஏற்றுக்கொண்ட தலைவர் வாஜ்பாய் என்ன சொன்னார்? அம்மையார் எங்களுடைய தலைவி, இரும்பு பெண்மணி என்று உலகம் முழுவதும் போற்றப்பட்ட அன்னை இந்திரா காந்தி அவர்களை துர்காதேவி என்று சொன்னார். துர்காதேவிக்கு என்ன சக்தி இருக்கிறதோ, என்ன ஆளுமை இருக்கிறதோ, அந்த சக்தியும் ஆளுமையும் இந்திரா காந்திக்கு இருக்குதுன்னு சொன்னார். அப்படின்னா அவர் தலைவர் வாஜ்பாய் சொன்னது தவறா, இவர் சொல்கிறது சரியா? இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு அடியும் பார்த்து வைத்திருக்கிறார் அண்ணன் இந்திரா காந்தி. கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்களே, வெஜ் பேங்கை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? அதையாக மறைக்கிறாங்க, மூடி மறைக்கிறாங்க. வாஜ்பாய் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர், இன்று வரை இருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு இருக்க போவதில்லை, அது வேறு. ஆனால் வெஜ் பேங்க் என்றது என்ன? அது எதற்காக அன்னை இந்திரா காந்தி இந்தியாவுடைய கடல் எல்லையில் சேர்த்தார்? இன்றைக்கு அந்த வெஜ் பேங்க் என்ற எல்லையில் என்னென்ன அபூர்வ கனிம வளங்கள், கடல் வளங்கள் இருக்குது, அதுமாரி உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? அதை பற்றி ஏன் பேச மாட்டுறாரு? அவர்கிட்ட விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க, மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவர்களெல்லாம் வச்சு அது என்னங்க வெஜ் பேங்க் ஒன்று, கச்சத்தீவு ஒன்றுமே இல்லாத இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த வெஜ் பேங்க் என்ற இடத்த கடல் பரப்பை நீடிச்சிருக்காங்க. இந்த வெஜ் பேங்க் வந்த பிறகு தான் சேது சமுத்திர திட்டம் என்று பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் என்னன்றதை அவர் சொல்லட்டும் மக்கள்கிட்ட. ரெண்டாவது, 7 லட்சம் தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், தொப்புள்குடி உறவுகள், இலங்கை தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் இலங்கை அரசிற்கும் தமிழர்களுக்குன்ற ரீதியிலும் இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு. ஆகையால் கச்சத்தீவை பற்றி பேசுபவர்கள் முதலில் வெஜ் பேங்கை பற்றி பேச வேண்டும். திருச்சி பாராளுமன்றம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து இப்போ மதிமுக கொடுத்துருக்கிறீங்க. ஸோ இதனால் தொண்டர்களுக்குள்ளே அதிருப்தி இருக்கிறதா ஒரு கேள்வி. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து சார்? எங்கள் தலைவர்கள் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தை காப்பதற்காக விட்டு கொடுத்தவர்கள். அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் எனக்கு அந்த சங்கடம் இருக்குது. எங்களுடைய தலைவர் அவருக்கு வாங்கி கொடுக்க முடியலையே, இந்த தொகுதி போயிடுச்சேன்னு. இருந்த போதிலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் தேர்தல் பணியாற்ற இருக்கிறார்.
அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. எங்கள் தலைமை, அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதன்படி அவர் செயல்படுகின்ற கண்ணியமான தலைவர். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. காங்கிரஸ் சார்பாக இது வரைக்கும் யாரும் வந்திருக்கமே. இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே வரல. இனி வரும் காலங்களில் இல்லை அப்படிலாம் கிடையாது. எங்கள் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எங்களுக்குள்ளே யாருக்கும் மனமாச்சரியம் கிடையாது. சங்கடங்கள் இருந்து எனக்கு இருந்துச்சு அந்த சங்கடம். எங்கள் தலைவருக்கு கூட்டணி வந்து சில பேருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் திருநாவுக்கரசர் கொடுக்கல, ஜோதிமணி கொடுக்கல, மாணிக் தாகூர் கொடுக்கல, சிதம்பரத்துக்கு கொடுக்கல பேச்சு. ஆனால் இதை மீறி வந்து இந்த 3 பேர் வாங்கிட்டாங்க. இந்த 3 பேருமே தொகுதியில் ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இதை பற்றினா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு எதிர்ப்பும் இல்லைங்க, ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஒரு முதல் நாள் 2வது நாள் எல்லோருக்கும் ஒரு மனமாச்சரியம், சங்கடங்கள் இருக்கும். எல்லாருக்கும் இதயம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த கருத்து, தோழர்களுடைய கருத்து, அவர்களுடைய உடன் இருந்தவர்கள் எல்லாம் பேசுவாங்க. இப்போ கடந்த ஒரு 10 நாட்களாக முழுவீச்சில் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நான் துரை வைகோ அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய திருச்சிக்கு வந்திருக்கேன். நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் பிரபாகரன் மோடி ஜெயிச்சாருன்னா வந்து சர்வாதிகாரியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட ரியாக்ஷன்? ஜெயிச்சார்னால் அந்த 10 வருஷமாக எப்படி இருக்கார்? சர்வாதிகாரியாக தான் இருக்கார். சிஏஏ எது கொண்டு வந்தார், என்ஆர்சி எது கொண்டு வந்தார், இந்தியாவுடைய மண்ணை லடாக், அருணாச்சல் பிரதேசில் இருக்க 20,000 சதுரடி கிலோமீட்டரை எதுக்கு தாரை வார்த்தை கொடுத்துருக்காரு சீனாவுக்கு? கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லுங்கள். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சீதாராமன் மட்டும் சொல்லலை, அவருடைய பிரபாகரன், அவருடைய மாநிலங்களவை உறுப்பினராக சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, இவர் இந்திய பிரதமராக இருக்கிறதுக்கு லாகில்லை, சீனா தூதுவராக நியமிச்சிடலாம், சீனாவுக்காக பேசிகிட்டு இருக்காருன்றார். தேங்க்யூ. இப்போ சேது சமுத்திர திட்டம் செயல்படுமா? எதிர்கட்சிகள் வந்து பெரிய பூதாகரமாக உருவாக்குறாங்க. ஆனால் அந்த பேட்ச் பேங்கை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. பொதுமக்கள் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி தொலைக்காட்சிகளாக அதை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று தாங்க கேட்குறேன். நாட்டில் மிகப்பெரிய முதல் முறையாக நான் வாயை திறக்கிறேன். திருச்சியில் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது. இந்த நாட்டு இன்றைக்கி வந்து வல்லரசு ஆனதுக்கு, வல்லரசு பற்றி பேசுகிறத ரகசியம் இருக்குது. இந்த ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன் வந்து தாரை வார்த்தை? நாங்கள் ஒரு ஹெவி வாட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஹெவி வாட்டர் வந்து எப்படி வாங்க முடியும் இந்தியாவில்? சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சியில் தான் அணுகுண்டு கண்டுபிடிச்சோம். எப்போ கண்டுபிடிச்சோம்? மோடியாக கண்டுபிடிச்சார், வாஜ்பாயை கண்டுபிடிச்சார். பொக்ரானில் வெடிச்சார ஒரு அணுகுண்டுவை உலக நாடுகள் எல்லாம் தடை விதிச்சத. அதெல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு? இந்த தேசம் தலை நிமிர்வு, தன்னிகரற்ற இந்தியாவாக மாறினதுக்கு யார் காரணம்? எவ்வளோங்க இரும்பு பெண்மணி உலக நாடுகள்லாம் பயந்தாங்க. நம்முடைய அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து. இந்த ஹெவி வாட்டர்ன்றது எதுக்காக இருக்குது? அது எப்படி வாங்க முடியும்? எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இதெல்லாம் வாய் திறந்து பேசுவாரா? இந்த நாட்டுடைய கட்டமைப்பு பல தியாகங்களால் ஏற்படுத்தப்பட்டது. அன்னை இந்திரா காந்தி தன் உயிரை கொடுத்திருக்கிறார் கொடையாக. மோடிக்கோ பாஜகவுக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. தகுதி அற்றவர்கள் இருங்க. அண்ணாமலை என்பவர் இந்த தமிழ்நாட்டையே தமிழரை காட்டி கொடுப்பவர். நான் கேட்குறேன், அண்ணாமலை பேசுகிறாரு, தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுக்கலாமா? நீ தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியோட தலைவர் தானே, துரோகி ஆகலாமா? உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரர்த்தே என்றவங்க பெங்களூரில் சொல்கிறாங்க, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட போகிறாங்க. வேறு அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ராமேஸ்வரம் உணவு விடுதியில் குண்டு வைத்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்ன்றாங்களேங்க. மோடி ஒரு கண்டிச்சிருப்பாரா? தமிழர்களை கொச்சைப்படுத்தாத, தீவிரவாதின்னு சொல்லாதேன்னு. சரி, மோடி வேண்டாம், நீ தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்க. அண்ணாமலையா வாயை திறக்கலை? குடும்ப எரிச்சிருக்க வேண்டாம்? மோடி கிட்ட சொல்லி அவங்கள கட்சி விட்டு நீக்கி இருக்க வேண்டாம்? தமிழர்கள்லாம் தீவிரவாதிகளா? அண்ணாமலையா வாயை திறக்கல இதுக்கு? ஆனால் இப்போ 74 நடந்தது இந்த கச்சத்தீவு விவகாரம் ராணுவ ரகசியம், நாட்டோட ரகசியம்னு வச்சுக்கலாம். இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் இப்போ நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, அதிக ராணுவ ரகசியம் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படி ராணுவ ரகசியம் ஆகும்? ஏங்க 20,000 சதுர கிலோமீட்டருங்க. நான் கேட்குறேன், 20,000 சதுர கிலோமீட்டர் லடாக், அருணாச்சல பிரதேசம் ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க. மேண்ட்ரின் லாங்குவேஜில், சீன மொழியில் 30 ஊருக்கு பேரை வச்சுட்டாங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்கள். கச்சத்தீவு இலங்கை ஏதாவது நம்ம இடத்த பிடிச்சிருக்கா? ஒரு இன்ச் இடம் சொல்லுங்கள். நாம தான் பிடிச்சிருக்கோம். இந்திய கடற்பரப்பை அகலமாக்கியிருக்கோம். இதெல்லாம் இராணுவ ரகசியம், நாட்டுடைய ரகசியம். 2015ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் வெளி விவகாரத்துறை செயலாளராக இருக்கும்போது என்ன சொன்னார்? கச்சத்தீவை மீட்க முடியாது, அது கொடுத்தாச்சு, அது பல ஒப்பந்தங்கள் இருக்குது அதில் என்னார. இன்றைக்கி ஏன் வாய் திறக்கிறார்? அரசியலுக்காக பேசுகிறவங்க, நாட்டுக்காக பேசுனாங்க. நாங்களாம் நாட்டுக்காக பேசுகிறவங்க. பல ரகசியங்கள் இருக்குது. இந்த ஹெவி வாட்டர்னா என்னன்னு மோடியை கேளுங்க. காங்கிரஸ் வேட்பாளரோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? காங்கிரஸ் வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில்
இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறும். காரணம் என்னன்னா, மோடி 10 ஆண்டுகளுக்கு இதே திருச்சியில் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வாக்குறுதி கொடுத்தார். ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலை. சரி, அண்ணாமலையாவது கேட்கலாம்ல, தலைவரை ஓட்டு கேட்க வரீங்களே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றலையேன்னு. இந்துன்றாரா, ராமேஸ்வரம் கோயிலை உலகம் தர வாழ்ந்த ஆலயமாக மாற்றினாரா? சேகர் பாபு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சேது திட்டம் நிறைவேற்றத்துக்கு அழுத்தம் கொடுப்பீங்களா உங்கள் ஆட்சி? இதில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிற்கு என்னென்ன வளங்கள், நன்மைகள், எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுப்பார். 400 இடங்கள்ல தான் 400 இடம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். அப்படியே உல்டாவாக பாருங்கள். 400 இடம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போகுது. முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர் குரோஷி ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அதை பாருங்கள். 200 கீழே குறைஞ்சிருவாங்க. திருநாகரசர் வந்து ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அது அவருடைய சாதனையும் சொல்லியிருந்தார், சில வேதனையும் சொல்லியிருந்தார். அதில் ஒரு 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த 4 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? நமக்கு இருக்கும், உங்களுக்கு, எனக்கு, இவருக்கு எல்லாருக்கும் நன்றி. அவர் ஒரு நல்ல தலைவருங்க, ஒரு நல்ல ஆளுமை திருநாவுக்கரசர். பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எந்த தேர்தலையும் பிரதமர் வேட்பாளர் சொல்லவே இல்லையே. 2004, 2009 எங்கே சொன்னோம்? சொல்லவே இல்லை, தேவையில்லை.